வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மனைவி வி.என். ஜானகி அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுச்சு அதிமுக சார்பில். அந்த விழாவுக்கு நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி நடிகர் ரஜினிகாந்தை அழைச்சிருக்காங்க. ஆனால் அவர் போகலை. ஆனால் அதற்கு பதில் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தார். அந்த வீடியோ தான் இப்போ எல்லாம் வைரலாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் உண்மையிலே எம்ஜிஆர் மீதும் வி.என். ஜானகி அவர்கள் மீதும் எவ்வளோ பெரிய ஒரு நன்மதிப்பையும் ரஜினிகாந்த் வச்சிருந்தாருன்னு தெரியுது. அதே நேரத்தில் ரஜினிகாந்த் மீது எம்ஜிஆருக்கு எவ்வளோ அளப்பெரிய ஒரு அன்பு, பெரிய ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்றத அவர் அந்த பேச்சிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த பேச்சு நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் சில குறிப்பிட்ட விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தெளிவாக ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்றதையும் அதில் தெளிவாக குறிப்பிட்டுட்டாரு. அதிமுகவுடைய பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக அதை எல்லாருக்கும் அதிமுக இன்னைக்கு செதறி போயிருக்கு. 4-5 பிரிவாக செதறி போயிருந்தாலும் அதிமுக என்கிற அதிமுக பிரம்மாஸ்திரம், அதிமுக எடப்பாடி தரப்புல ஒன்னாதான் இருக்கு. ஆனால் அதிலிருந்து பிரிந்தவர்கள் தனித்தனியா ஒரு கட்சி வச்சிருக்காங்க, தனியா ஒரு குழுக்களாக இருக்காங்க அப்படின்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்தால் என்ன பலம் இருக்கும், இவருடைய பலம் பிரம்மாஸ்திரம் என்னது அப்படின்றதெல்லாம் ரஜினிகாந்த் போற போக்கில் அந்த வீடியோல ரொம்ப அழகா அவர் சொன்னது. அந்த விழாவில் உட்கார்ந்துருந்த எடப்பாடிக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, முகம் முழுக்க ஒரு மகிழ்ச்சி, ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அப்புறம் அரசியல் குறித்து அவர் சொன்ன ஒரு விஷயம் குறித்து பக்கத்துல கேபி முனுசாமி உட்கார்ந்துருக்கு, அவர்கிட்ட பேசுறாரு எடப்பாடி அவர்கள். இதெல்லாம் அந்த வீடியோல ரொம்ப தெளிவாக ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களால் பயங்கரமா பார்க்கப்பட்ட வீடியோவா மாறி போச்சு. இது என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா, ரஜினிகாந்த் என்கிற ஒரு மனிதர் எந்த மேடையில அவர் போய் நேரில் பேசினாலோ இல்லை வீடியோ வடிவில் பேசினாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு விஷயத்தை உண்டாக்கிறாரு. அவரை வைத்து பல பேர் அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை எடுத்துக்க முடியுன்ற நிலை இன்ன வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவும் உணர்த்துது. அது என்ன சொன்னாரு, என்ன அவர் பேசினாரு நீங்க பார்த்துருப்பீங்க. என் பார்வையில நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் நம்முடைய பார்வையாளருக்கு அது என்னவா சொல்றேன் அப்படின்றது தான் இந்த வீடியோடைய நோக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இது மாதிரியான பல விஷயங்கள் பேசுவதற்கு மிக வசதியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வி.என். ஜானகி அவருடைய நூற்றாண்டு விழா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மறைந்த தலைவர்கள் குறித்து, தலைவர்களாக இருந்தவர்கள் குறித்து கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப அரிது. அதுலேயும் வி.என். ஜானகி தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் முதல்வர். அப்புறம் அதிமுகவுடைய முக்கியமான அதிமுக உருவாக்கிய எம்ஜிஆருடைய மனைவி. அப்புறம் அவங்க தான் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருந்தன்மையோடு ஜெயலலிதாவுக்கும் ஜானகி அவர்களுக்கும் பெரிய வார் இருக்கும்போது கட்சியை என்னால் நடத்த முடியாது, நீ நடத்திக்கோ, நீ எல்லாவற்றையும் உன்னுடைய கருத்துல ஒப்படைக்கிறேன், எம்ஜிஆர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை நீ அழகாக நடத்திட்டு போறாது, அந்த தெளிவும் தெம்பும் தைரியமும் என்னை விட உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு ஒரு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்த விஷயத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் அதுல பதிவு பண்ணாரு அந்த வீடியோல. நான் ரொம்ப ரசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக பிரம்மாஸ்திர ரெட்டலை அப்படின்னாரு பாருங்க. அது நிதர்சனமான உண்மைங்க. இன்னைக்கு அதிமுக வாக்கு வங்கி யாரோனா தலைவரா இருக்கலாம், யாரோனா பொதுச் செயலாளர் இருக்கலாம், யாரோனா அது அதிமுக நடத்தலாம். ஆனா அந்த இரட்டை இலைன்ற சின்னம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் அதிமுக சொந்தம். அதிமுக வாக்கு வங்கி முழுமைக்கும் ஒரே ஒரு ஒற்றை இலக்கணம் அந்த இரட்டை இலை மட்டும்தான். அதுதான் அந்த அதிமுகவை வழிநடத்தி போகுது. இதை புரிந்து கொண்டால் பதவியை விட கட்சி முக்கியம், கட்சியோடு சேர்ந்து இந்த இரட்டை இலை சின்னம் முக்கியம். அதுதான் எம்ஜிஆர் உருவாக்கின அந்த கட்சியை அழிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவர்கள். ஜெயலலிதா அசம்பிளியில ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. அவங்க சொல்லும் போது நான் அசம்பிளியில செய்தியாளராக இருக்கிறதுனால அந்த வார்த்தை இன்னும் அதிமுக பேச ஆரம்பிச்சாலும் அது நமக்கு ரீங்காரமிடும். நான் இல்லாமல் போனாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாதுன்னாங்க. அது நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. தலைவர்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. இன்னும் அந்த தலைவர்கள் ஈகோ அந்த விஷயத்திலே போறாங்க. இந்த தொடர் தோல்விகளுக்கும் அதுதான் காரணம். நான் தான் பெரியவன் நினைக்கிறது தான் அந்த பிரச்சனைக்கே காரணம். அதை இனிமேலாவது புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அதுவும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது சொன்ன விஷயத்துல ரஜினியினுடைய அந்த ஆரம்பகால அந்த படங்கள் எல்லாம் எம்ஜிஆர் ரொம்ப பார்த்து ரசித்து மனைவி ஜானகி அவர்கள்ட்ட இந்த பையன் நல்லா பண்றான், இவனுக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, எல்லாமே ரொம்ப வேகமா நல்லா நடிக்கிறான், ஆனா ஒரே ஒரு குறை, நிறைய சிகரெட்டு சாப்பிட்றானே. ஆக்சுவலா அதை பேசுற பாணி சிகரெட் பிடிச்சு தள்ளுறான்னு சொல்லாம சிகரெட் சாப்பிட்றானே, அதை பார்க்கிற ரசிகர்களும் நிறைய சிகரெட் சாப்பிடுவாங்களே, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வி.என். ஜானகி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல வி.என். ஜானகி அந்த கருத்தை ரஜினி கிட்ட சொல்ல
நம்ம மீது இவ்வளவு அக்கறையோடு இருக்கிறாரு. ஏன்னா சிகரெட் பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ரஜினி பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, என்னுடைய இந்த உடல்நிலைக்கு இந்த மாதிரி வந்து மோசமானதுக்கு காரணம் என்னுடைய பழக்கம் தான், குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டேன், சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன்னு பல விஷயங்களை சொல்லி நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு பெரிய பாதகத்தை உண்டாக்கி இருக்கு, தயவுசெய்து நீங்க யாரும் செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கும் ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும். அது ரஜினி வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன். இது சுட்டி காட்டின ஒரு எம்ஜிஆர் அப்படின்ற விஷயத்தை இந்த நூற்றாண்டு விழாவில் பதிவு பண்றதுன்றது நிச்சயமாக அது வந்து நம்ம ஏற்புடைய கருத்து, ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய கருத்து. மீண்டும் பல பேருக்கு அது வந்து ஒரு போய் சேரும். அதாவது சிகரெட் பிடிப்பதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஃபாலோ பண்ணுங்க, ஆனா தப்பு இல்லை. நல்ல விஷயங்கள் இருந்தா ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரியான தீய விஷயங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லாம மறுபடியும் ரஜினிகாந்த் அதை நினைவுபடுத்திருக்காரு. அவருடைய ரசிகர்களுக்கும் எல்லாருக்குமே, ஒட்டுமொத்தமா படம் பார்க்குற எல்லாருக்குமே சொல்லுவோம், ஹீரோ பண்ற மாதிரியே நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லாம அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம நான் வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு போகிற போதெல்லாம் விஎன் ஜானகி அவர்கள் வந்து எனக்கு வந்து அந்த உணவு பரிமாறிய விஷயம், நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது அவங்க என்னை பார்த்துட்டு இங்க இருந்தா நம்ம கூப்பிடுங்க பேசுறேன்னு சொன்ன விஷயத்துல அங்கேயும் எனக்கு அவங்க கொண்டு வந்த காஃபி உட்பட பல விஷயங்களை வந்து பரிமாறின விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே என்னால மறக்கவே முடியாது. அவ்வளோ அவங்க அன்பாக கவனித்தார்கள்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல. பெரும்பாலும் வந்து இல்லைன்னா இல்லாதவர்களை பத்தி பெருசா புகழ்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களோட நம்ம பெரிய இடத்துல இருக்கோம், நம்ம அவங்களையா நினைவுபடுத்தணும்னு நினைப்பாங்க. பட் ரஜினிகாந்த் அவரோட எல்லா விஷயத்தையுமே பதிவு பண்ற இடத்துல தன்னை மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு தான் இன்னும் அதே லெவல்ல தான் இருக்கேன், ரொம்ப அந்த எளிமையை நான் இன்னும் வெளிப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரியே நிறைய விஷயத்த பெருந்தன்மையாக இந்த வீடியோல சொல்லியிருக்காரு. இந்த ரஜினிகாந்துடைய இந்த வீடியோவுடைய சாராம்சம் நிச்சயமாக அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை பலத்தை கொடுக்கும். ஏன்னா அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கும் எதுக்குள்ள இருக்குன்றத உடைச்சிருக்காரு. நீ புரிஞ்சுங்கப்பா, நீங்க எல்லாம் வந்து ஆளுகளா அடிச்சுட்டு பிச்சுட்டு போயிடாதீங்க. ஏன்னா இரட்டையிலை பிந்து போயிட்டு அது வந்து முடக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினதனுடைய நோக்கம் வந்து உண்மையிலேயே அதிமுகவை பலமாக வழி நடத்தணும்னா பிரம்மாஸ்திரமா இருக்கிற இரட்டையிலேயே விட்டுறக்கூடாது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், எல்லாருமே ஒன்னா இருக்கணும். யார் வழி நடத்தக்கூடிய தகுதியானவர்களோ அவர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்க விலகி கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இது எங்கெங்க சொன்னார் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஎன் ஜானகிக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. அதாவது யார் இந்த கட்சிக்கு உரிமையாளர்கள், அதிமுகவை வழிநடத்தக்கூடிய தலைவர் யாருன்னு பயங்கரமா 89 அந்த பீரியட்ல பயங்கரமா வார் போயிட்டு இருக்கும்போது இரட்டலை முடக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் விஎன் ஜானகி அவர்கள் ஒரு 6 மாத காலம் வந்து அவங்க வந்து முதல்வராக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை ஆகுது, முடக்கப்படுது அதிமுகவுடைய இரட்டையலை. எம்ஜிஆர் கனவு கண்ட, எம்ஜிஆர் உருவாக்கின அசைக்க முடியாத சக்தியாக எல்லா தேர்தலிலும் வெற்றியே பெற்ற எம்ஜிஆருக்கு அவர் உருவாக்கின அந்த சக்தி அவர் மறைவுக்கு பின்னாடி முடக்கப்பட்ட போது உண்மையிலேயே எம்ஜிஆர் விசுவாசிகள், ரசிகர்கள், எம்ஜிஆரை நேசிக்கிறவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி எழுதாங்க, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் அந்த தேர்தலை சந்தித்தார்கள் 2 பேரும் தனித்தனியா. ஒரு பக்கம் சேவல், ஒரு பக்கம் இரட்டை புறான்னு சந்தித்தார்கள். ஆனால் காலம் என்னவாக பதில் சொன்னது அப்படின்னா, இந்த அரசியல் களத்துக்குள்ள, இந்த அரசியல் என்கிற இந்த வேகமான இந்த களத்துக்குள்ள அதே அளவுக்கு வேகமாக ஓடக்கூடியவர்களால் மட்டுமே பயணிக்க முடியும் என்பதால் விஎன் ஜானகி என்பது ரொம்ப பொறுமையா, ரொம்ப ரொம்ப அமைதியாக, ரொம்ப கடிந்து கொள்ளாத ஒரு தன்மையோடு, வருகிற எல்லாருக்கும் உணவளிக்கிற ஒரு விஷயத்தோடு, ரொம்ப ஒரு மாதிரி அமைதியின் சின்னமாக இருந்தா இந்த அரசியல்ல ஜொலிக்க முடியாது அப்படின்றதுனாலதான் அந்த நேரத்தில் அவர்களை உசுப்பேத்தி அவர்களுக்கு வந்து பல கருத்துக்களை சொல்லி அவங்கள நம்ம எதிர்கணியில நிற்க வைத்து தேர்தலை சந்திக்க வைத்து படுதோல்வியை சந்தித்தார்கள். எம்ஜிஆருடைய மனைவியாக இருந்தாலும் மக்களால் ஏற்கப்படலை. அவங்க அது எவ்வளவு பெரிய வேதனை அவங்களுக்கு உண்டாக்கி இருக்கும்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனையுடைய துயரம் தெரியும். அவங்களை நம்பியவர்கள் அதுக்கப்புறம் அணிமாறிட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த நேரத்துல வந்து அதுதான் அழகா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த வீடியோல. நான் வந்து 17 அரசியலுக்கு வரலான்னு பார்த்தேன், வரேன்னு சொன்ன உடனே எனக்கு பல பேர் வந்து ஆலோசனை கொடுத்தான், யாரோ ஆலோசனை கொடுத்தாங்க. அந்த ஆலோசனையெல்லாம் எடுத்திருந்தேன்னா நான் ஒண்ணுமே இல்லாம போய் நான் தெருவுக்கு வந்திருப்பேன்ற லெவல்ல பேசும்போது எடப்பாடிக்கு மகிழ்ச்சி முகத்துல அப்படி சிரிக்கிறாரு பயங்கரமா. பக்கத்துல கேபி முனுசாமி கிட்ட சொல்லிட்டு சிரிக்கிறாரு பயங்கரமா. ஆனால் அதுதாங்க நிதர்சனம். அப்ப சொல்லும் போது இன்னொன்னு சொன்னாரு. என்ன சொன்னார்னா, ஒரு முடிவு எடுக்கணும், நீங்க உங்களுக்கான முடிவை நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தீர்க்கமா முடிவெடுங்க. அந்த முடிவை எந்த காலத்திலையும் மாத்திக்காதீங்க. உங்களுக்கு நன்மை வரும்னு மட்டும் நினைச்சு முடிவெடுக்காதீங்க.
நீங்க எடுக்கிற முடிவினால் மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்தா அந்த முடிவு உங்களுக்கு எடுங்க அப்படின்ற சொல்ற விஷயத்துல ஜானகி அம்மையார் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவின்படி ஜெயலலிதா அவர்களை கூப்பிட்டு, அம்மா கட்சி நீ நடத்து, இதை நீ தான் சரியா நடத்த முடியும், நான் எங்க கை நீட்டு நான் கையெழுத்து போடுறேன், இந்த கட்சியினுடைய அனைத்து விஷயங்களும் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் ஒப்படைத்தாங்க. அதுக்கப்புறம் அரசியல்ல இருந்து விலகிட்டாங்க ஜானகி எம்ஜிஆர். இதை இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டதுக்கு நோக்கம் என்னன்னா, இப்ப அதிமுக ஒண்ணும் இல்லாம எடப்பாடி தலைமையில ஒரு அணி, ரெட்டலை அவங்ககிட்ட இருந்தாலும் எடப்பாடி தலைமையில ஒரு அணி, ஓபிஎஸ் தனியா இருக்காரு, இன்னொரு பக்கம் சசிகலா தனியா இருக்காங்க, டிடிவி தினகரன் தனியா இருக்காரு, இப்படின்னு பல முனைகளில் குழுக்களாக பல விஷயங்கள் இருப்பதை தன்னுடைய பேச்சால் ரொம்ப அழகாக அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் ரொம்ப கிளவரா புரிய வச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த கட்சி, எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவால் கட்டி காக்கப்பட்ட இந்த கட்சி ஈகோனாலும் தலைவர்களால் ஏற்படுகிற அவங்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்களினாலும் இது ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பல நலம் விரும்பிகளில் நம்ம ரஜினிகாந்த் ஒருவர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பேச்சினுடைய சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அதைத்தான் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த அந்த மோதல், அதனால அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வி, அதனால அந்த கட்சி அவங்க ஒன்றிணைக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த விஷயத்தெல்லாம் இப்போ இந்த நூற்றாண்டு விழாவில் அவர் சொல்ல வேண்டிய நோக்கம் என்னன்னா, அவங்க பத்தி நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கலாம். அவங்க வீட்டுக்கு போனாங்க, என்ன ரொம்ப அன்பா உபசரிச்சாங்க, என் மீது அக்கறை கொண்டாங்க, என்னை ரொம்ப விசாரிச்சாங்க, நல்லா விசாரிச்சாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னதுடைய நோக்கம், நான் ஒரு செய்தியாளரா நான் பார்த்து அதை உள்வாங்கின கிரகிச்ச விஷயத்துல ஒரு பக்கம் அதிமுகவுடைய பிரம்மாஸ்திர ரெட்டலை அப்படின்னு எடப்பாடிக்கு புரிய வச்சிருக்காரு. இந்த ரெட்டலையே விட்டுறாதீங்க, இதுதான் உங்களுக்கான பிரம்மாஸ்திரம். அதே நேரத்துல அதே எடப்பாடிக்கும் அதே ஓபிஎஸ்க்கும் அதே சசிகலா தினகரன் உட்பட இங்க எல்லாரும் தனித்தனியா இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தனித்தனியா நின்னீங்கன்னா தோத்துதான் போயிடுவீங்க. ஒன்னா நின்னா மட்டும்தான் உங்களால் வெற்றியை சுவைக்க முடியும், வெற்றியை நீங்க பெற முடியும். எம்ஜிஆர் கண்ட கனவையும் அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்தின இந்த அதிமுகவை நீங்க முன்னெடுத்து செல்ல முடியும். இங்க உங்களுக்கான தேவை இருக்கு. இங்க திராவிட கட்சிகளாக இருக்கிற திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் இங்க ரூல் பண்ண முடியும். மற்றவர்களுக்கு இங்க பெருசா வேலை இல்லை அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக அதே நேரத்துல அவருக்கே உரிய பாணியில அவர் சொல்லியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். மற்றவர்களாக இருக்கிற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மற்றவர்கள் யார் இருக்காங்க இங்க? மற்றவர்கள் எல்லாருமே இந்த சமூகத்துக்கு தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்கிறவர்களாக வந்தா நிச்சயமா வரவேற்கலாம், அவங்க யாராவனா இருக்கலாம். ஆனா இங்க வருகிறவர்கள் எல்லாம் யாருடைய பின்புலத்தினாலோ யாருடைய அஜெண்டாவிலோ வரும்போதுதான் இங்க தயக்கமும் சந்தேகமும் வருது. இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பேச்சினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் அதிமுகவை பலப்படுத்துவதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆலோசனை கொடுத்திருக்காரு. விஎன் ஜானகி அவருடைய நூற்றாண்டு விழாவில் இந்த கிடைத்த இந்த ரஜினிகாந்துடைய அட்வைஸ் எல்லாம் அதிமுக தலைவர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். 26 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுக்கிற ஒரு அமைப்பாக மாறும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இனிமேல் சுதாரித்து கொண்டால், ஆனா அதை செய்வாங்களா நமக்கு தெரியல, பொறுத்திருப்போம். ரஜினிகாந்த் வைத்து அரசியல் நடத்தலாம்னு நினைக்கிற பல பேருக்கு இந்த பேச்சும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கா இருந்திருக்கும். என்னடா இது, ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ரஜினிகாந்த் இங்கே வாய்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஆனால் கலை யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அரசியல் களம் அப்படின்றத, அரசியலே தெரியாதனால தான் அரசியலுக்கு வரேன்னு சொல்றாங்க இல்லையா பல பேர். அவர் வரல, அதனால அவர் தெரியல நாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவிலேயே பல செருப்படிகள் கொடுத்துருக்காரு. அரசியல் தெரியாமலாம் இல்ல, அவரு எல்லாவற்றையும் உற்று நோக்குகிறார், எல்லாம் நடந்துகிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இரட்டையினுடைய முடக்கத்துல ஆரம்பிச்சு அவங்க ஒன்னா சேர்ந்த கதையில ஆரம்பிச்சு ரெட்டலைன்னா என்ன மாதிரி பவர்ஃபுல் விஷயம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம், எடப்பாடிக்கு பெரிய பலம். என்ன பண்ண போறார் எடப்பாடி, பொறுத்திருப்போம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.